புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ரூபாய் 4,74,00,000 மதிப்பில் புனரமைக்கப்பட்ட அவசர சிகிச்சை மற்றும் விபத்து சிகிச்சை பிரிவினை மாண்புமிகு மத்திய ஆயுஷ் மற்றும் சுகாதாரத்துறை இணை மந்திரி திரு பிரதாப் ராவ் ஜாதவ் அவர்கள் திறந்து வைத்து பார்வையிட்டார். இவ்விழாவில் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சபாநாயகர் திரு செல்வம் அவர்கள், மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு செல்வகணபதி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் திரு அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் அவர்கள், ஜிப்மர் இயக்குனர் வீர்சிங் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் மே 29ஆம் தேதி முதல் ஜூன் 12ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. இதன் முதற்கட்டமாக மே 29ஆம் தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியை மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் திரு தேனி ஜெயக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். இந்நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஏராளமான விவசாய பெருமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தில் கிரேட் 1 ஸ்டெனோகிராஃபராக பணிபுரிந்த திரு வெங்கடேசன் அவர்கள் மே மாதம் பணி நிறைவு பெறுவதை ஒட்டி அவருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊழியர்கள் கலந்து கொண்டு அவருடனான தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். இதன் தொகுப்பை இப்பொழுது காணலாம். புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 31ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகின்றது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம், அரசு மார்புநோய் நிலையம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், பள்ளி கல்வித்துறை, தேசிய வாய் சுகாதார திட்டம் சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் மே 31ஆம் தேதி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் திரு ரவிச்சந்திரன் அவர்கள் தலைமை தாங்கினார்.
மாவட்ட ஆட்சியர் திரு குலோத்துங்கன் கலந்து கொண்டு புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு வாசகங்களை வெளியிட்டார். மேலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் வழங்கினார். இதில் கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் திரு உதயசங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு மருத்துவக் கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு நாடகத்தை நடத்தினார்கள். முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் மே 27 அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி காந்தி திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு அவர்கள், அரசு கொறடா திரு ஆறுமுகம் அவர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்.